நாளைக்கு மக்கள் சந்திப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட கோவில்ல ஒரு மாடும் ஒரு கன்றும் சந்திக்கிறதாக சொல்லியிருக்கிறேன். அது மாடும் கன்றும்னா அதுல உள்ள நிறைய ஒரு சூழல் இருக்கு, ஒரு நல்ல வடிவம் இருக்கு. அதனால ஒரு நல்ல வடிவத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோவில்ல அந்த ஒரு ஆண்டாள் கோவிலுக்கு பின்புறத்துல அந்த இடம் சொல்லியிருக்கிறாங்க. அது ராம்ராஜ் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்த நீங்க கேட்டுட்டு கீழே இருக்கிற அட்ரஸை படிச்சுட்டு சரியா நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு உயர்ந்த ஒரு சூழலுக்குள்ள ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு ஞானம் பிறந்த இடம், ஒரு தேவி பாலா அப்படிங்கிற ஒரு ஆதிசக்திங்கிற ஒரு உயர்ந்த ஞானம் பிறந்த ஞானத்துக்குரிய ஒரு 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 நிலவு பிறந்த ஊர். நிலவு பூமியில பிறந்த அப்படின்னு, நிலவு பிறந்து வளர்ந்து அது வாழ்ந்த அப்படின்னு, அதான் நிலவு பிறந்த ஊர் தான் அது ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்ப நிலவு பிறந்த ஊர்ல, முழு நிலவு பிறந்த ஊர்ல, முழு நிலவா இருக்கிற அந்த இடத்துல நிலவுல உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம் ஒரு நல்ல சூழல். நம்ம வாழ்க்கையில நம்ம குலம் தோன்றியது ராஜாக்களுடைய வம்சாவளியில, ராஜாக்கள்ல இருந்து தான் நம்மளுடைய வழி எல்லாமே இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ராஜாக்களுக்கும் நாம கும்பிடுற இறைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில என்னுடைய ஒரிஜினல் அந்த மரபணுக்கள் தெரிஞ்சதுனால இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமா இருக்கட்டும், ராமநாதபுரம் சமஸ்தானமா இருக்கட்டும், மைசூர் அரமனையா இருக்கட்டும், தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுடைய அந்த வடிவமா இருக்கட்டும், பிற மதுரையில் இருக்கிற சமஸ்தானமா இருக்கட்டும், இதெல்லாம் வெறும் சமஸ்தானமா, வெறும் ராஜாக்களா, வெறும் வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் ஒரு கோவில்ல இல்லாத அளவுக்கு அலைவரிசைய சக்திகளை நான் அந்த அரமனைகள்ல பார்த்திருக்கேன். அந்த அரமனைகளுக்குள்ள எனக்கும் அந்த அரமனைக்குள்ள இருக்கிற தொடர்புகள் ஒரு விவாதிக்க முடியாத ஒரு பேர் செயலாக நான் பார்க்கிறேன். அப்ப என்னுடைய மரபணுக்கள்ல மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய முப்பிறப்புல இருக்கிற எதெல்லாம் ஒரு கனெக்ட் ஆயிருக்கு, யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க, எப்படி என்னென்ன மாதிரி சூழல் இருக்குங்கிறத என்னால 100% அதை உணர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு கிராமத்துல சாதாரண இளைஞனாக, சாதாரண ஒரு நம்பிக்கையில, ஒரு தன்னம்பிக்கையில 2 குழந்தைக்கு தகப்பனா மட்டும் இருக்கப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய ஒட்டுமொத்தமான பிறப்போடைய அடையாளத்தையும் பிறப்போட சூழலையும் இந்த ஒரு விஞ்ஞானி அறிய முடியாத இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நிறைய சுழற்சிகளை அறியறதுக்கு ஒரு வாய்ப்புகளை என்னுடைய மரபணுக்களாக இருக்கக்கூடிய உயிர் துளிகள் பெற்றிருக்கிறத நான் பல உரைகள்ல பல செயல் வடிவத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப இதோடைய வடிவத்தில இருந்து தான் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த பிரபஞ்சம் எதை சொல்லுது, எதை காட்டுது அப்படின்னா, இது பக்தி கிடையாது. நீங்க இஸ்லாமியரா இருக்கலாம், நீங்க கிறிஸ்துவரா இருக்கலாம், நீங்க இந்துவா இருக்கலாம், நீங்க எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க மரபணுக்கள்ல நீங்க யாருன்னு உணர்ந்தாதான் இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். குரான்ல இருக்கிற அந்த திருக்குரான்னு சொல்லக்கூடிய அது விஷயமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், இதுல இருக்கிற அத்தனை விஷயமும் என் லைஃப்ல ஒரு 8-9 வருஷம் தியானத்துல நான் கடந்து வந்திருக்கேன். அடிப்படையா பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேஜில் இருக்கிற அந்த வாசகம் மாதிரியே என்னுடைய தியானத்துல எனக்கு அனுபவம் இருக்கு. அதுல கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல நான் பல விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் உள்ள புதைந்து கிடக்கு, அது வெளியில வராம சிக்கி தவிக்குதுங்கிறதான் பெரிய கடினமான சவாலா இருக்கு. இங்க யாருக்கு சலைச்சவங்க கிடையாது, யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, இங்க பாகுபாடு கிடையாது. எந்த உயிரையும் நாம வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழல்கள் கிடையாது. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, அப்படி எல்லா உயிரும் நல்ல ஒரு செயலுக்கு இருங்க அப்படிங்கிற சொல்ற வாசகம் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, தன்னுடைய மரபணுக்களை நல்ல சூழல்களுக்கு நல்ல அந்த விதைகளை அது அந்த விதை தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, ஒரு உளுந்துன்னு ஒரு விதை இருக்குல்ல, நான் உளுந்துங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. இப்ப உளுந்துங்கிறத
நாம தான் சொல்றோம் உளுந்து அப்படின்னு. அந்த உளுந்தே சொல்லுமா? அதே தான் இங்க உங்களுக்கு ரமேஷா, சுரேஷா, காமாட்சியா, மீனாட்சியா, பேர் எது வேணாலும் இருக்கலாம். உங்க உயிர் அந்த மரபணுக்கள் என்ன, அந்த மரபணுக்களோட தன்மை என்ன, நீங்க உங்களுடைய உயிர் எதை சார்ந்தது அப்படிங்கிறத உங்களுடைய விதை, நீங்களே உங்க விதையை கண்டுபிடிக்கணும். அதுதான் இருக்கிற பெரிய ஹைலைட், பெரிய இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம். அப்ப தன்னை உணர்தல்ங்கிறது இந்த விதைகள்ல மாற்றம் அடையும் போது ஒருத்தருக்கு பேர், தன்னுடைய சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா சூழலும் அவருக்கு தெரிஞ்சிருது. அவருக்கு மெய் சிலுத்து போயிடுறாரு, ரொம்ப ஆச்சரியமா படுறாரு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் தஞ்சாவூர்ல காவேரி கருத்துக்கு ஓரதுல ஒரு மூலையில சாப்பாட்டுக்கே வெளி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற எனக்கு என்ன தொடர்பு? இதை போய் நான் போய் கேரளா கவர்மெண்ட் கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ போயோ இல்லை தொழில் துறையிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இதை போய் நான் உட்காந்து ஒரு 4 பக்கமா எழுதிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இதை ஒரு நாவலா நான் ஒரு புத்தகம் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ உணர்றது, நான் ஞாபகமா புத்தகம் எழுதுறது, ஒரு வடிவமா சொல்றது இல்லை. உணர்றது தன்னை முதல்ல உணர்ந்து போது அந்த அரமனைக்கும் இங்க இருக்கிறதுக்கும், அப்ப அரமனை எங்க இருக்கு, நான் எங்க பிறந்திருக்கிறேன். அப்ப இந்த அரமனையில எவனோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறான், அந்த ராஜா தாண்டா நானே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அந்த ராஜாவுடைய வம்சாவளியில எத்தனையோ ராஜாவுடைய வழியில நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நீங்க எத்தனையோ அரமனைகள்ல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப எத்தனையோ வடிவத்துல உயர்ந்த விஷயத்துக்குள்ள நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த அரமனையை வேடிக்கை பாக்குறீங்க. அந்த அரமனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபராக நீங்க வெளியில நின்றுட்டு இருக்கீங்க. அரமனைக்கு ராஜாவா இருந்த எத்தனையோ பேர் கேட்ல வாட்ச்மேனா கூட இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய அவலம், இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். அப்ப ஒரு குக்கிராமத்துல பிறந்தவன் திருவிதாங்கூர்ல, அந்த திருவிதாங்கூர்ல இருக்கிற அந்த சமஸ்தானத்தை பத்தி முழுமையா எப்படி, எதை வச்சு நான் ஆய்வு பண்ணுவேன், எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? எங்க தாய், எங்க தகப்பன் எதை சொல்லி கொடுத்தாங்க? இதை எனக்கு ஏதாவது போதனையா சொல்லி கொடுத்துருக்கிறாங்களா? இல்ல இத பாடத்திட்டத்துக்குள்ள முன்னாடி வாழ்ந்த ராஜாக்களுடைய தொன்மையான விஷயங்களை பாடத்திட்டமா இருக்கா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை, ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோமா? இன்னைக்கும் பாண்டியர் மன்னர்களோ சோழ மன்னர்களோ இல்ல முதல் முறையா உருவான அந்த பல்லவ வம்சத்திலேருந்து உருவான அந்த விஷயமோ, இந்த வம்சாவளிகள்லாம் எப்படி உருவானுச்சு, இந்த வழிபாட்டு முறைகள்லாம் என்ன, இந்த ராஜாவோட நுட்பமான தன்மை என்னங்கிறத கல்வி சார்ந்து நம்ம கிட்ட என்ன புரிதல் இருக்கு? யாரோ ஊர்ல ஒரு பெரிய தொல்லியல் துறையில பெரிய ஆராய்ச்சி பண்றவர், கல்வெட்டுல இருக்கிறவரு அது சம்பந்தமா படிச்சிருக்கிறாரு. அது சம்பந்தமா பிற்காலத்துல வர்றவங்க அது புக்கை படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க படிச்சு வச்சிருக்கலாம் பொன்னியின் செல்வன், பிற புத்தகங்களை, கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற நாவல், கொஞ்சம் லைன் பெட்ல இருக்கிற நாவல்கள், கௌரவமா அதை படிச்சிருக்கேன்னு சொன்னா சொசைட்டில மரியாதை வர்ற மாதிரி இருக்கிற நாவல்களை தான் நம்ம தேடி தேடி படிக்கிறோம். இப்ப இந்த நாவல்களை படிச்ச, பொன்னியின் செல்வன் நாவல்களை படிச்சவன் பொன்னியின் செல்வனாதான், அந்த நாவல்களை படிச்சவனாதான் வாழ்றானே வந்து, அந்த மரபணுக்கள்ல என்ன மாற்றம் அடைஞ்சிச்சு? சோழ வம்சத்தை பத்தி அவன்கிட்ட என்ன புரிதல் இருக்கு? பாண்டிய வம்சத்தை பத்தி என்ன புரிதல் இருக்கு? அந்த திருவிதாங்கூருடைய அந்த சமஸ்தானத்தை பத்தி என்ன புரிதல் இருக்கு? ராமநாதபுரத்தோட சமஸ்தானத்தை பத்தி அடிநாதமாக என்னன்னு தெரியாது. ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கிற அந்த நுட்பத்தை பத்தி தெரியாது. ராமநாதபுரத்துக்கும் இந்த உலகத்துக்குமே பெரிய தொடர்பு இருக்கு. ராமநாதபுரத்துக்கு சமஸ்தானத்துக்கும் தமிழ் மொழிக்குமே சம்பந்தம் இருக்கு. அப்ப ராமநாதபுர சமஸ்தானம்ங்கிறது வெறும் சமஸ்தானம் கிடையாது, அதுக்குள்ள ஆயிரம் லட்சம் ரகசியம் ஒளிந்து கிடக்கு உள்ள. வெறும் சமஸ்தானம் கிடையாது. ஒரு ராஜா வாழ்ந்தான், விஜய ரகுநாத சேதுபதி ஒருத்தர் வாழ்ந்தார், போர் எடுத்தார், வாள் எடுத்தார், வீசினார், போனார், வீரமா இருந்தாரு அப்படின்னு ஒரு 2-3 போட்டோ வரைஞ்சு 2-3 கல்களையும் 2-3 பீரிங் இதையும் 2-3 கத்திகளையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி காட்டிக்கிட்டு. இதை நான் போய் எப்படி ஒரு குக்கிராமத்துல பிறந்தவன் எதை வச்சு அறிவேன்? தமிழ், இன்னைக்கு இருக்கிற தமிழையே என்னால படிக்க முடியல. பண்டைய காலத்து தமிழை கொண்டாந்து என் கையில புத்தகமா கொடுத்தா எதை படிப்பேன்? படிக்கிறதுக்குள்ள செத்து போவேன். எப்ப படிச்சு முடிப்பேன் நானு? ராஜராஜ சோழனுடைய வரலாறு பழைய நுட்பமா ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாரு, அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஆயுள் முடிஞ்சிடும். அடுத்தது நான் எந்த மன்னனை போய் திருப்பி நான் தேடுறது? இப்ப படிச்சவன் சும்மா இருக்கானா சொரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கதையா சொல்லிட்டு தான் அலையிறான். இப்ப படிப்பது, எழுதி வைத்துறது, அதை தாண்டி உணர்வதுங்கிறதுக்கு பவர் அதிகங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப படித்ததை தாண்டி எழுதுறதை தாண்டி ஒரு கள்ளங்கவடை இல்லாத ஒரு மனிதன் ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி தியானத்துல ஹைலைட் என்னன்னா, தியானம் பண்ணவன் அத்தனை பேரும் படிக்கல, எழுதல. ஒரு சயின்ஸா, ஒரு ஆராய்ச்சியா,
ஒரு கல் ஒரு ஒரு குகை மாதிரி ஒரு மலைத்தொடர்கள்ல உட்கார்ந்து அப்படியே உள்ள தன்னை அப்படியே ஆழ்ந்த அமைதியில தியானம் பண்ணல, குருவை கண்டுபிடிக்கல, இந்த உலகத்தோட சுழற்சியை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அப்ப உணர 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 நீ உட்கார உட்கார தியானத்துல உட்கார உட்கார அப்டேட் ஆகுதுங்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தி அப்டேட் பண்றதுக்கு ஒரு புத்தகத்துல இருக்கிற 400 பக்கத்தை படிக்கிறதுக்கும் ஒரு 4 மணி நேரம் தியானம் 400 பக்கத்தை படிச்சதுக்கு சமமா தாண்டி போயிருங்கிறாங்க. அது உணர முடியுங்கிறாங்க. அப்ப என் கிராமத்துக்குள்ள இருந்து நான் வந்து கேரளாவுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கிற தமிழ்நாடு வேற, தமிழ்நாட்டோட கலாச்சாரம் வேற, கேரளாவோட செயல் வேற. அப்ப தமிழ்நாடு தமிழ்காரனா பாக்குறான், மலையாளத்தை மலையாளமா பாக்குறான், கன்னடத்தை கன்னடத்தா பாக்குறான். ஏன் நாமளே கன்னடத்தானா பிறந்திருக்கோம், மலையாளத்தானா பிறந்திருக்கோம், தெலுங்கானா பிறந்திருக்கோம், தமிழா பிறந்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிறப்புலையும் மாறி மாறி பிறக்கிறோம். அப்ப லைவ்ல இருக்கிறத மட்டும் தான் நான் தமிழன் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுறோம். அப்ப அடிப்படையா நாமளே நம்மளை எதிர்த்து சண்டை போடுறோம். எதிரில் நிக்கிறவன் யாரு? நம்ம கூட இருந்தவன், நம்ம கூட வாழ்ந்தவன். அப்ப அவனை தெரியாமையே அவன் பிற மொழி பேசுறவனா சண்டை போடுறோம், போர் பண்றோம். நேற்றைய கிறிஸ்துவர் இன்றைய இந்துவா இருக்கலாம், இன்றைய இந்து நாளைக்கு கிறிஸ்துவரா பிறக்கலாம், இன்றைய இஸ்லாமியர் நாளைக்கு இந்துவா பிறக்கலாம். ஆனா இன்று இந்துவா பிறந்தவர் இப்போ இருக்கிற ஒரு இஸ்லாமியரை சண்டை போடுறாரு, இன்று இஸ்லாமியரா இருக்கிறவர் ஒரு இந்துவ சண்டை போடுறாரு. நாளைக்கு 2 பேருமே வெவ்வேறு மதத்துல பிறக்க போறாங்க. இப்ப இந்த சுழற்சியை தெரியாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நம்ம ஊர்ல பட்டை போட்டவன நாமம் போட்டவன அடிச்சுக்கிட்டு உருண்டு செத்து போனாங்க. அரியையும் தெரியல, சிவனையும் தெரியல. அறியாத தனமும் எப்பெல்லாம் மேல் நோங்கி பூமியில நடக்குதோ, எப்ப எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கோ கிளர்ச்சி தான், சண்டை தான். கல்யாணங்கிறதுல அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. உணர்ந்தா பெண் யாரு ஆண் யாரு குடும்பம் என்னன்னு தெரியும். உணராத பட்சத்துல கரைச்சல் தான், சண்டை தான், அமைதி இல்லாம போயிடும். ஆண் பெண்ணுங்கிறது இணையிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வாழ்றது, அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமா கடந்து போறது முக்கியம் கிடையாது. உணர உணரதான் வாழ்க்கையோட செயல்பாடுகள் மேன்மை அடையும்பாங்க. ஒரு தங்கத்தை எப்படி நீ அந்த தங்கமா மாறுறதுக்கான ஒரு சூழலை எப்படி உருவாக்குறீங்களோ அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை, நீங்கள்லாம் எதிர்பார்க்காத மாற்றத்தை, எவனும் எதிர்பார்க்காத மாற்றத்தை, ஒட்டுமொத்தமான இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை தொல்லியல் துறையும் கூப்பிட்டு ஒரு விஞ்ஞானியை கூப்பிட்டு உணர முடியாத விஷயத்த ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்த்த ஒரு சிறுவன் உணர்ந்துட்டு போயிட்டேன். இந்த உணரும் தன்மையை இந்த பிரபஞ்சம் வழங்கி இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான விஷயம்னு பாருங்க. அப்ப ஒரு விஷயத்தையும் நீ உணர்ந்துகிட்டனா உன் வாழ்க்கையில வேற ஒரு வடிவத்தை, வேற ஒரு பரிணாமத்தை நீ வந்து அடையிறன்னு அர்த்தம். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ராஜா ஒரு அரண்மனைய நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா வர்றாரு, சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுது. அப்ப அந்த ராஜாவுடைய செருப்பு பாத்தீங்கன்னா ரெகுலர் செருப்பா இருக்கு, ரொம்ப உயர்ந்த செருப்பா இருக்கு. அப்ப ராஜாவுடைய உடை பாத்தீங்கன்னா உயர்ந்த உடையா இருக்கும். அப்ப ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தாலும் வைரத்தாலும் வெள்ளியாலும் ஆபரணங்கள் போடப்பட்டிருக்கும். அப்ப ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க, ராஜாவுக்கு ஒரு பெரிய வாள் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி ராஜாவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு நாற்காலி வச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற மந்திரி சபை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேற வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அதே மாதிரி மந்திரி, அதே மாதிரி ராணிக்கும் விலை உயர்ந்தது. அப்ப இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தெய்வீகமான ஒரு சாப்பாடா இருக்கும். அப்ப இவங்களுக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் பழங்கள், பூ தோட்டங்கள், இவங்க நடந்து போற இடங்கள் எல்லாமே நந்தவனங்களாக இருக்கும். அப்ப இவங்க குளிக்கிற அறை அப்படியே கண்ணாடி தண்ணி மாதிரி அந்த 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 குளியல் அறை இருக்கும். அப்ப இவங்க படுத்திருக்கிற அந்த படுக்கை அறை எல்லாமே ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ராணிக்கோ ஒரு ராஜாவுக்கோ தயார் பண்றதுக்கு அலங்கார சிகை அலங்காரம் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய வடிவத்துல ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. அப்ப ராஜா வரும்போது மன்னர்கள் எல்லா மந்திரிகளும் எந்திரிச்சு நின்று வணங்குறாங்க, தலை வணங்குறாங்க. அப்ப மக்கள் பயங்கரமா தலை வணங்குறாங்க, எமோஷன் ஆகுறாங்க, அழுகுறாங்க. அப்ப ஒரு ராஜாவை பார்த்து எமோஷன் ஆகி வணங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒரு 3 குதிரை 5 குதிரை 10 குதிரையில ஒரு தேர்ல ஒரு ராஜா பவனி வர்றாரு. இந்த வடிவத்தை எல்லாத்தையும் அப்படியே நீங்க கண்ணை மூடிட்டு பாருங்க, திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையாருக்கு நடக்கும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு 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 நீங்க வந்து கர்த்தர்னு சொல்லக்கூடிய அவருக்கே நடக்கும். அப்ப கடவுளுக்கும் ஒரு ராஜாவுக்கும் ஒரே மாதிரி வழிபாட்டு முறைகள் செயல்முறைகள்லாம் இருக்கும் பாருங்க. தங்கங்கிறது ஆடம்பரம் கிடையாது, தங்கத்துக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு, 1000 வடிவம் இருக்கு. அப்ப ஒரு ராஜா கிட்ட கிடைச்ச பொருள் எல்லாமே, ஒரு ராஜாங்கிறவன் எவன்னா
ஒரு அலைவரிசை அவனுக்குள்ள வரும்போது அவனுக்கு உயர்ந்த பொருள் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க, உயர்ந்த செயல் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. அப்ப அவன் வணங்கப்படுவான், அவன் தங்கம் வைடூரியத்தால அப்படியே இழைச்சு அவனுக்கு கொண்டாந்து கொட்டுவாங்க காலடியில. அப்ப அந்த இடத்துல இருக்கும். இப்ப ராஜா உட்கார்ந்து இருப்பாரு, 2 விசிறிகள் மயில் தொகையால விசிறப்படும். அதே மாதிரிதான் நீங்க இறைவன்கிட்ட போனீங்கன்னா இறைவனை தூங்கற வைக்கிறதுக்கு அந்த விசிறி வச்சு நைட்ல ஒரு பாட்டு பாடுவாங்க கடவுளை பாத்தீங்கன்னா. அப்ப இறைவனுக்கு படைக்கிற உணவுலாம் பாத்தீங்கன்னா தெய்வீகமான உணவா இருக்கும், ராஜாவுக்கு படைக்கிற உணவும் பாத்தீங்கன்னா தெய்வீகமா இருக்கும். அப்ப இறைவனை குளிப்பாட்டுறதுக்கு எடுத்துட்டு வர நீர் தெய்வீகமான நீரா இருக்கும். அழுக்கு தண்ணியில ஒரே ஒரு ராஜா குளிச்சிருக்கானான்னு சொல்லுங்க, ஒரே ஒரு அழுக்கு உடைய ஒரு ராஜா அணிஞ்சிருக்காரான்னு சொல்லுங்க. அங்க எப்படி நீங்க கோவில்ல சுவாமியை குளிப்பாட்டி அலங்காரம் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு ராணியையோ ஒரு ராஜாவையோ அலங்காரம் பண்றாங்க. அப்ப இந்த செயல்லாம் எப்படி கிடைக்கப்பட்டுச்சு? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேர் அலைவரிசையிலிருந்து ஒருத்தன் ராஜாவையே கடவுள் மாதிரி நீ ஆட்சி செய்யடா அப்படிதான் கொடுத்தாங்க. கடவுளுக்கு என்ன செயல் இருக்கோ கடவுள் தான் நீ. அப்ப ராஜாங்கிறவன் எப்படி இருந்திருக்கிறான்னா கடவுளா இருந்திருக்கிறான். நீ கடவுள், அப்படிதான் இருக்கணும். அப்ப கடவுளுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ, என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் உன்னை சுத்தி இருக்கும், அதெல்லாம் உன் வடிவத்தில் இருக்கும். பாருங்க, எல்லாமே பாருங்க, தத்துருவம் பாருங்க. கடவுள் பல்லாக்குல வருவாரு, அதே மாதிரி ராஜாவை பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க. கடவுள் வீதி உலா தேர்ல வருவாரு, அதே மாதிரி குதிரை வண்டியில தேர்ல வருவார். கடவுளுக்கு மயில் தோகை வீசப்படும், அதே மாதிரி வீசுவாங்க. கடவுளுக்கு பட்டு கம்பளம் வீசி மாலைகள் மரியாதைகள் போடப்படும், அதே மாதிரி ராஜாக்கள் போடுவாங்க. மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு வணங்கி தலை வணங்குவாங்க, அதே மாதிரி ராஜாவுக்கு வணங்குவாங்க. இதெல்லாம் எப்படி நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய உயர்ந்த செயல்ல அது கிடைச்சிருக்கு பாருங்க. அப்ப ஒரிஜினல் மரபணுக்கள்ல உணர்ந்து ஒருத்தர் வேலை செய்யும் போது ஒரு பெரிய ராஜ்யமாக, பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக, ஒரு பெரிய ஒரு வடிவமாக நம்ம எல்லாரும் இருந்திருக்கிறோம்.